சார் காலில் அடிபட்டு கூட திமுக வேட்பாளர் வந்து வாக்கு சேகரிச்சாங்க. இல்லை, டாக்டர் மருத்துவர் என்ற முறையில் எம்பிபிஎஸ் எம்டி ஜென்ரல் மெடிசன் என்ற முறையில் பூர்ண இது நலம் பெற வேண்டும். அதில் எந்த இதுவும் இல்லை அவங்க பொறுத்தவரையில். நீங்கள் வந்து கேட்டிங்க ஏதோ கேள்வி. தொகுதி முழுக்க அவர்கள் மீது மிகப்பெரிய அதிருப்தி நிலவுகிறது. எங்கே பார்த்தாலும் மிகப்பெரிய அதிருப்தி வந்து தொகுதி முழு அது யதார்த்தமாக தெரியுது. இப்போ நாங்கள் வந்து நொச்சிக்குப்போ அந்த ஏரியாவில் இருக்கும்போது தான் அவங்களும் வந்து பிரச்சாரம் இருக்கணும். அப்போ மகளிர் எல்லாமே அங்கே சொல்லக்கூடியவர்கள் என்னென்னா, வராங்க பாருங்க, இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, இப்போ வராங்க பாருங்க, அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு குரல் வந்து கொடுத்தாங்க அவங்க. அதனால் இது யதார்த்தமாக இது எல்லாரும் வந்து தொகுதி முழுக்க எங்கே சென்றாலும் சரி, இவங்க எந்த வேலையும் செய்யலைன்றது மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்குது. இப்போது ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்போ நான் சைதாப்பேட் தொகுதியில் இருக்குமா, சைதாப்பேட் ஸ்டேஷனில் நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது சைதாப்பேட் ஸ்டேஷனுக்கு டபுள் டிஸ்சார்ஜ் பிளாட்ஃபார்ம், ஒரு ரயிலிலிருந்து இருபுறமும் இறங்குவதற்கு அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, அதை வந்து அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து ஜோனல் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி நம்முடைய இது அமைச்சர்கிட்ட பேசுகிறது எல்லா நடவடிக்கை எடுத்து அது அமைக்கப்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்து அது வந்து நம்ம அமைச்சோம். இதே சைதாப்பேத்தூரில் கிண்டிலும் அதே மாதிரி டபுள் டிஸ்சார்ஜ் பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக அமைக்கப்பட்டது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கூட நாடாளுமன்றத்துக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கம் சார்ந்து எந்த நடவடிக்கையும் அவங்க வந்து எடுக்கலை. குறிப்பாக சொல்லணுன்னா, இங்கே சைதாப்பேட் தொகுதியில் நான் சொன்ன பார்த்திங்களா ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வருடத்துக்கு முன்னாடி 35 வயது ஒரு பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறமாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கணும்ல நாடாளுமன்றத்தில். அதை பற்றி பேசவே இல்லை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கறையே இல்லை, பெண்கள் மீது அக்கறையே இல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவாக எல்லா ரயில்வேயில் இருக்கவங்களும் அதில் வந்து பேட்டியில் சொல்கிறாங்க, ஒரு சிசிடிவி கேமரா இல்லை, ஒரு ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னு. எதை பற்றியும் கண்டுக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். நாங்கள் வந்து சிசிடிவி கேமரா போர்க்கால அடிப்படையில் அனைத்து ரயில்வே ஸ்டேஷனும் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சி எடுத்து அது அமைக்கப்பட்டது. ஸோ ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அதிகப்படுத்தி நீங்களே ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அத்தனை தடவை பேசியிருப்போம் நான். ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்த பின்பும் அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசாத நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் அவர் தொகுதி மீது அக்கறையை காட்டாதவர். அதனால மிகப்பெரிய அதிருப்தியை அவர் சம்பாதித்திருக்கிறார். எங்கே போனாலும் எதிர்ப்பு குரல்கள் இருக்கின்றன. தென்சென்னை அதிமுக வேட்பாளரோட முகத்தை தென்சென்னை மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்ட்டு திமுக எம்பி உறுப்பினர். இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விங்க, 2022 மான்டஸ் புயல் ஏற்பட்டது. நீங்களே ரெக்கார்ட்ஸை போய் பாருங்கள். நொச்சிக்குப்பம்னு ஆரம்பித்து உத்தண்டி வரைக்கும் நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லைங்க. அந்த காலகட்டத்தில் எல்லா கிராமங்களுக்கும் நான் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து குறைகளை கேட்டு நான் கலெக்டரேட் கொடுத்தேன். வீட்டை விட்டு வெளியே வரல. மான்டஸ் புயல் ஏற்பட்டது. அதாவது ஆடி காற்றுல அம்மிக்கல்லும் அசையும் சொல்லுவாங்க. இவங்க புயலே வந்தபோது கூட வீட்டை விட்டு வெளியே வராத நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருங்க. சுத்தமாக அந்த நொச்சிக்குப்பம்ல உத்தண்டி வரைக்கும் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் மீனவர்கள் மீன்பிடி உபகரணங்கள் பாதிக்கப்பட்டது, கடல் உள்ளே வந்துடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் கூட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியே வரவில்லை. ஸோ அவங்க வந்து யோசிச்சுட்டு பேசணும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது.